அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிவ்யச்ச ராகுவே கேதுவே நமக. இது நவகிரக ஸ்லோகம். இதை நீங்கள் காலையில் சொல்லும் பொழுது நவகிரகங்களும் நமக்கு நட்பாய் விளங்கும். சரி, வார பலன் பார்க்க போகிறோம். சிவதுர்கா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோசியர் சிவதுர்கா. ஓகே, இந்த வார பலன் அதாவது 3/3/2025 9/3/2025க்கான பலன், அதாவது மாசி 19 25 வரைக்குமான பலன். இந்த வாரம் என்ன நிறம் ராசியாக இருக்க போகுது, என்ன எண் ராசியாக இருக்க போகுது, இந்த வாரம் உங்கள் மனநிலை எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி ராசி பெருசா லக்னம் பெருசா? லக்னம் தான் பெருசு. ஏன்னா ஒரு குழந்தை, அதாவது 3/3/2025 இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்திய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அப்போ எல்லா குழந்தையும் ரேவதி நட்சத்திரம் பிறந்தோம். அப்போ எல்லா குழந்தை கட்டங்களும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்படி இருக்கணும்ல, இருக்காது. லக்னம் மாறும். ஒரு குழந்தை பிறகுதுன்னா 2.5 மணி நேரத்துக்கு மாறக்கூடிய லக்னத்தை பொறுத்து தான் அவங்களோட பலன் மாறிட்டு இருக்கு. லக்னம் விட இன்னும் டீப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அது உங்கள் கட்டத்தை என்கிட்ட கொடுக்கும்பொழுது நான் உங்களுக்கு அதற்கான விளைவுகளை கண்டிப்பாக சொல்லுவேன். சரி, என்னோடய சேனலை தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. உங்களுக்கு நிறையா ஜாதக ரீதியான சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்கன்னா நான் டெய்லி வீடியோ போடுவேன். அந்த யார் கொஷின் கேட்டாலும் அவங்க நேமை சொல்லி அதற்கான விளக்கங்களுக்கான வீடியோ இதே சேனலில் வரும். சரிங்களா? சரி, இப்போ இந்த வாரம் பலன் பார்க்கலாம். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சந்தேகங்களுக்கான பதில் தெளிவுரையாக இதே வீடியோவில் இந்த சேனலில் வீடியோவாக வரும். சரியா? சரி, இந்த வார பலன் பார்த்துக்கலாமா? சரி, 12 ராசி. முதல்ல இருக்கக்கூடிய ராசி என்ன? மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவுமே அற்புதமான வாரமாக இருக்கும். திங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமூர்த்தமான வெற்றிகரமான வாரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு லாபமான வாரமாக இருக்கும். புதன்கிழமை கொஞ்சம் குழப்பம் நிறைந்த வாரமாக இருக்கும். வியாழக்கிழமை கொஞ்சம் சோகமாக தான் போகும். வெள்ளிக்கிழமை மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கோபம் நிறைந்த நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்ப்பு நிறைந்த நாளாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த வாரம் முழுசா உங்களோட ராசியான நிறம் வெளிர் நிறம், ராசியான எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு திங்கள் அன்று கொஞ்சம் கோபம் நிறைந்த நாளாக இருக்கும். கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். புது முயற்சிகள் செய்யும் போது அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு. புதன்கிழமை லாபம் நிறைந்த நாளாகவே இருக்கும். வியாழக்கிழமை கவலை நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை குழப்பங்கள் இருக்கும். சனிக்கிழமை வெற்றியான நாளாகவே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பரிசுகள் வர வாய்ப்புள்ளது. சரிங்களா? இந்த வாரம் முழுசும் ரிஷபராசி அன்பர்களுடைய ராசியான நிறம் வெளிர் சிகப்பு, ராசியான எண் 9. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் துவக்கம் பார்த்தீங்கன்னா தோல்வி நிறைந்த நாளாகவே இருக்கும். புது முயற்சிகள் எதுவுமே தொடங்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமை ஏமாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். எந்த ஒரு புது விஷயத்தையும் எதிர்பார்க்காம இருப்பது நன்மையை தரும். புதன்கிழமை ஆற்றல் மிக்க நாளாக இருக்கும். உங்களுடைய ஆற்றலை நிரூபிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்து உங்களுடைய ஆற்றலை நிரூபிக்க போகும் அற்புதமான நாளாகவே இருக்கும். வியாழக்கிழமை வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். சனிக்கிழமை கோபம் நிறைந்த நாளாக இருக்கும். கோபம் மனிதனின் எதிரி, அதனால கொஞ்சம் கோபத்தை தள்ளி வைப்பது நன்மையை தரும். சனிக்கிழமை அன்பான நாளாக இருக்கும். உங்கள் சுற்றி உள்ளவர்களை புரிந்து கொண்டு அன்பு காட்ட போகும் அற்புதமான நாளாகவே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமான நாளாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கம் வெற்றி நிறைந்த நாளாகவே இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்பு நிறைந்த நாளாக இருக்கும். புதன்கிழமை தோல்விகள் நிறைந்த நாளாக இருக்கும். வியாழக்கிழமை கவலை நிறைந்த நாளாகவே இருக்கும். வெள்ளிக்கிழமை புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளாக இருக்கும்.
சனிக்கிழமை முயற்சி மிக்க நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கலக்கமான நாளாக இருக்கும். இறை வழிபாடு நாளை தொடங்குங்க. இந்த வாரம் நல்லாவே இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசியான நிறம் கருநீலம். ராசியான எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு திங்கட்கிழமை ஒரு கவலை மிக்க நாளாக இருக்கும். தேவையில்லாத வீண் கவலைகள் வந்துட்டு போகும். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் குழப்பம் மிக்க நாளாகவே இருக்கும். புதன்கிழமை லாபமான நாளாக இருக்கும். வியாழக்கிழமை சற்றே முன்கோபம் வரக்கூடிய நாளாக இருக்கும். கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். வெள்ளிக்கிழமை வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். சனிக்கிழமை ஈமாற்றம் தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் மஞ்சள். ராசியான எண் 5. கன்னியாராசி அன்பர்களே, கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடக்கம் வெற்றியான நாளாக இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மனக்குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும். தேவையில்லாத சில குழப்பங்கள் குழப்பம் தரக்கூடிய நாளாக இருக்கும். புதன்கிழமை வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். வியாழக்கிழமை கவலைகள் நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை கோபம் நிறைந்த நாளாக இருக்கும். கோபம் மனிதனின் எதிரி. சனிக்கிழமை ஏமாற்றங்கள் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை அமைதியாக இருப்பது நன்மையை தரும். ஒரு அமைதியான நாளாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசியான எண் வெளிர் சிகப்பு. ராசியான எண் 4. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு திங்கட்கிழமை உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். உத்தியோக உயர்வாக இருக்கணும், இல்லை கல்வியில் உயர்வாக தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மனக்கலக்கம் மிக்க நாளாக இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. புதன்கிழமை லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வியாழக்கிழமை புது முயற்சிகள் எது எடுக்காதீங்க, தோல்வி தரக்கூடிய நாளாக இருக்கு. வெள்ளிக்கிழமை மன திருப்தி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சனிக்கிழமை பரிசு மிக்க நாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்க சில விஷயங்கள் நடந்து உங்களை மகிழ்விக்க போகும் நாள். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கோபமான நாளாக இருக்கும். கோபம் மனிதனின் எதிரி, அதனால கோபத்தை குறைத்திருப்பது நன்மையை தரும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். ராசியான எண் 1. விருச்சிக ராசி அன்பர்களே, திங்கட்கிழமை அமைதியான நாளாக இருக்கும். உங்களே இனம் தெரியாத ஒரு பொறுமை மிக்க நாளாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை கலக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். சில இனம் புரியாத கலக்கங்கள் பயங்கள் வந்துட்டு போகும். புதன்கிழமை தெளிவு மிக்க நாளாக இருக்கும். மனசு ஒரு தெளிவு நிலையை அடையும் இல்லை, அது மாதிரி மனசு தெளிவு மிக்க நாளாக இருக்கும். வியாழக்கிழமை லாபம் நிறைந்த நாளாகவே இருக்கும். வெள்ளிக்கிழமை வெற்றி அதிகம் வரக்கூடிய நாளாக இருக்கும். சனிக்கிழமை புது முயற்சிகள் நன்மையை தரும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமைதியான ஒரு நாளாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் பச்சை. ராசியான எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, குரு அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். எல்லா வாரமுமே இந்த வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை கோபம் நிறைந்த நாளாகும். தேவையில்லாத வீண் கோபங்கள் வந்துட்டு போகும். செவ்வாய்க்கிழமை மனை அமைதி நிறைந்த நாளாகவே இருக்கும். புதன்கிழமை தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வியாழக்கிழமை தேர்ச்சி மிக்க நாளாக இருக்கும். எக்ஸாம் எதுனா எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். வியாழக்கிழமை மன மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பக்தியான நாளாக இருக்கும். இறை வழிபாடால கவனம் செலுத்துவீங்க. சனிக்கிழமையும் பக்தி வழிபாடால தான் கவனம் செலுத்துவீங்க. ஞாயிற்றுக்கிழமை மன அமைதியான ஒரு நாளாக இருக்கும். தெளிவு நிறைந்த நாளாக இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் நீலம். ராசியான எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான நாளாகவே இருக்கும். இந்த வாரம் தொடக்கமாம் திங்கட்கிழமை அன்பான நாளாக இருக்கும். உங்கள் சேர்ந்தவர்களிடம் அன்பு செலுத்த போகும் அற்புதமான நாளாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை எதிர்பார்ப்புகள் நிறைந்த நாளாகவே இருக்கும். புதன்கிழமை ஏமாற்றம் தரக்கூடிய நாளாகவே இருக்கும். வியாழக்கிழமை பரிசு மழை பொழிய போகும் அற்புதமான நாளாக இருக்க போகும். வெள்ளிக்கிழமை பக்தி நிறைந்த நாளாக இருக்கும்.
செவ்வாய்க்கிழமை கோபம் நிறைந்த நாளாக இருக்கும். கோபம் மனிதனின் எதிரி, அதனால கோபத்தை குறிப்பது நன்மையை தரும். ஞாயிற்றுக்கிழமை அன்பான நாளாக இருக்க போது நம்மளோட மகர ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய ராசியான நிறம் இந்த வாரம் ஃபுல்லாமே கருநீலம் தான். ராசியான எண் 9. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உண்மையாலுமே பொறுமை கிடைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. திங்கட்கிழமை தோல்வி நிறைந்த நாளாக இருக்கும். புது முயற்சிகள் தொடங்காமல் இருப்பது நன்மையை தரும். செவ்வாய்க்கிழமை ஆராய்ச்சி மிக்க நாளாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு மனசு குழப்பிட்டே இருக்கும். புதன்கிழமை தெளிவு நிறைந்த நாளாக இருக்கும். வியாழக்கிழமை லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். சனிக்கிழமை கோபம் கொஞ்சம் வரக்கூடிய நாளாக இருக்கும். கோபம் மனிதனின் எதிரி. ஞாயிற்றுக்கிழமை அன்பான நாளாக இருக்க போது அன்பானவர்களிடம் அன்பு செலுத்த போகும் அற்புதமான நாள். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் நீளம். ராசியான எண் 6. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உண்மையாலுமே ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போது. அந்த வகையில் இந்த வாரம் திங்கட்கிழமை வெற்றி நிறைந்த நாளாக இருக்க போது. செவ்வாய்க்கிழமை பரிசு மிக்க நாளாக இருக்க போது. புதன்கிழமை பக்தியான நாளாக இருக்க போது. வியாழக்கிழமை வெற்றி நிறைந்த நாளாக இருக்க போது. வெள்ளிக்கிழமை கவலை நிறைந்த நாளாக இருக்க போது. சனிக்கிழமை கோபம் நிறைந்த நாளாக இருக்க போது. ஞாயிற்றுக்கிழமை சுறுசுறுப்பான புத்துணர்ச்சியான நாளாக இருக்க போது. புத்துணர்ச்சியான நாளாக இருக்க போது நம்ம மீனராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்குது. இதுதான் இந்த வார பலன். இந்த வாரம் மீனராசியோட ராசியான நிறம் சிகப்பு. ராசியான எண் 7. இப்போ 12 ராசிக்கும் ராசியான நிறம் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்குன்னா ஜாதகம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக ஜாதகம் பார்த்துடலாம். சரி, அனைவருக்கும் வணக்கம், விடைபெறுகிறேன்.